இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, ஸோ இப்போ நம்ம அந்த வேதிக் ஏஜ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த வேதிக் ஏஜில் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம், தேர் யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது எப்படி வராங்க, தேரில் தான் வராங்க. குதிரை பூட்டிய தேரில் தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பால் ஆன ஆயுதங்கள், ஸ்வார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இரும்பு செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இரும்பாலான போர் கருவிகளை வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னாக்கா தேரில் தான் வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே தைமாபாத் அப்படிங்கிற இடம் கீழே பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸை பார்த்தோம். ஸோ அதில் வந்து அங்கே சாரியாட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்க்கணும், வந்து ஆரியர்கள் அல்லாதவர்களுக்கு எதிராக இவங்க இதை பயன்படுத்தினாங்க. சப்த சிந்துன்னு சொல்கிறோம் இல்லையா. சப்த சிந்துன்னா என்னது, சப்த சிந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு இருந்த முதல்ல ரிக்வேத காலத்தில் இருந்த பகுதி 7 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து சரஸ்வதி, இந்த ரிக்வேதிக் சிவிலைசேஷன் இருந்த பகுதியை தான் வந்து பொதுவாக வந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜஸ்தானுடைய டெசர்ட் அடியில் மறைஞ்சு போச்சுன்னோ. இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாத்திரம், அலகாபாத் பிரயாக்ராஜ்னு பேர் மாத்திருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஸோ அந்த கங்கை யமுனை சரஸ்வதி 3 நதிகளும் ஒன்றா சேருது. அதனால தான் வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஓகே. ஸோ சரஸ்வதி அப்படிங்கிறது அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த நாகரிகம், இந்த ரிக்வேதிக் நாகரிகம் எந்த நதிக்கரையில் இருந்துச்சுன்னா இந்த சரஸ்வதி அப்படிங்கிற நாகரிகம்னு சொல்கிறோம். அடுத்தது கோபதி அப்படின்னா, கோபதி, கோ அப்படின்னாக்கா பசுக்களுடைய தலைவன் அர்த்தம். அவ்வளோதான். கோ அப்படின்னாக்கா கோ பூஜை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கோ அப்படின்னாக்கா தெரியும் உங்களுக்கு இல்லையா. ஓகே. ஸோ லார்ட் ஆஃப் த கேட்னு சொல்கிறோம். அதே போல் வந்து அந்த நதிகள் இல்லையா. ஸோ என்னென்ன நதிகள் கொடுத்துருக்கோம், ராவி, சீனாப், சட்லஜ், பியாஸ், சிந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனுடைய வந்து ஏன்ஷியன்ட் நேம், ஸோ மாடர்ன் நேம், அவ்வளோதான். அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்தா போதும். ஸோ அதுக்கு போல் பம்பைன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சபரிமலையில் இருக்கக்கூடிய நதின்னு நினச்சிக்க கூடாது. இதை வந்து துங்கபத்ரா அப்படிங்கிற நதி இருக்கு இல்லையா. ஸோ துங்கபத்ரா அப்படிங்கிற நதியினுடைய பழைய பேர் தான் இந்த பம்பா அப்படிங்கிறது. ஓகே, சாரி. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் வந்து திருமணத்தினுடைய வகைகள் மொத்தம் 8 பார்த்துருக்கோம். தெய்வ, ஹர்ஷா, பிரஜாபத்தியம், காந்தர்வம், அர்சா, அசுரா, பைசாட்சம், ராட்சசம், இது மாதிரி 8 பார்த்துருக்கோம். அதில் குறிப்பாக 4 வந்து சொல்கிறாங்க. இப்போ தெய்வ, பிரஜாபத்தியம், அர்சா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காந்தர்வா. இதில் எது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா இந்த காதல் திருமணம் தான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வந்து கந்தர்வ திருமணம் அப்படின்னாக்கா காதல் திருமணம், அது நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷ்லையும். ஸோ அந்த திருமணம் தான் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குறிப்பாக வேத கால மக்கள் எந்த உணவுப் பொருளை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பால் மற்றும் பால் சம்பந்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய மிக முக்கியமான உணவுப் பொருளாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அயா, அதாவது வந்து யவா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து யவா, தமிழில் யவா அப்படின்னாக்கா பார்லி இருக்கு இல்லையா. ஸோ அந்த உணவு வந்து அவங்க ஸ்டெபிள் ஃபுட்டாக இது இல்லாமல் அடுத்தது வந்து பார்க்குறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா வர்ணாசிரம அமைப்பு, வர்ணாசிரமத்தினுடைய 4 கேட்பாங்க. நம்ம நடத்திருக்கோம் இல்லையா. வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரசம், சன்னியாசம், 25 வயசு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ரஜினிகாந்த் வந்து 8 வயசாக சொன்னார், இவங்க வந்து 25 வயசாக சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்தது இந்தியா இருக்கக்கூடிய தத்துவ முறைகள் என்ன. இப்போ நம்ம திருக்குறள் என்ன சொல்றாரு, அறம், பொருள், இன்பம், வீடு இல்லையா. 4 நல்லா பாருங்க, அறம், பொருள், இன்பம், வீடு. ஓகே. அறத்தின் வழி நின்று பொருளை ஏற்றுதல், பொருளை வந்துனாக்கா இன்பம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அறத்தின் வழியாக அந்த பொருள் மூலமாக தான் இன்பம்ங்கிறது கிடைக்கும். இன்பம்ங்கிறது இருந்துச்சுன்னா வீடு பேர் அடைவது இயற்கையாக நிகழுங்கிறது திருவள்ளுடைய கருத்து. ஓகே. ஸோ அதே போல இவங்க 4ஆக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க, இந்த 4 தர்மம், அர்த்தா, காமா, மோக்ஷா. ஓகே. தர்மம், அர்த்தா, காமா, மோக்ஷா அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிச்சிருக்காங்க. இது வந்து வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, ஸோ த 4 எய்ம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வேதாங்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், டேபிள் போட்டு பார்த்தோம் இல்லையா. எனது கல்பா, சிக்ஷா, வியாக்கர்ணா, சண்டா, ஜோதிஷா, நிருக்தா அப்படின்னு சொல்லி 6 வேதாங்காஸ். அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன மீனிங் சொல்லி இந்த டேபிளில் போட்டிருக்கோம், இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன. சில பேர் வந்து கமெண்ட் கேட்குறேன், சார் என்ன மொழி அவங்க பயன்படுத்துனாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தான். ஓகே. சமஸ்கிருதம் தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா இஸ் த லிங்குவிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன். அது ஒரு ரேஸ் கிடையாது,
மொழியியல், மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது என்னென்ன தொழில்கள் எல்லாம் இந்த வேத காலங்களில் மிகவும் மதிக்கப்பட்ட தொழில்? பானை செய்யறது இல்லையா, பானை செய்யறது, கொல்லன் பட்டறை, பிளாக் ஸ்மித், ஏன்னா இரும்பாலான ஆயுதம் செய்யறான் இல்லையா, அவன் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏதாவது வந்து இந்தியன் ஸ்வாட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வால் இருக்கு இல்லையா, நீங்க பாகுபலி ஒன்றுலாம் பார்த்துருப்பீங்க, வந்து சத்யராஜின் ஒருத்தர் சண்டை போடும்போது அந்த வால் வந்து உடஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்றேன், எங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, அது வந்து ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஏன்னா அந்த அளவுக்கு மிக 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 வலுவூட்டப்பட்ட ஆயுதங்கள். ஸோ ஓகே, இங்கே பார்க்கலாம். பாட்ரி, பிளாக் ஸ்மித் அண்ட் கார்பெண்டரி, ஏன்னா தேர் செய்கிறாங்க இல்லையா, தேர் செய்ய வேணும், அதனால வந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் மகாபாரதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் கர்ணனுடைய இதை பார்க்கும்பொழுது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து தென்னிந்தியாவை வந்து வந்து ஆரியமயமாக்குனது யாரு? நீங்கள் வந்து இந்த சிவபுராணம், இந்த திருவிளையாடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவார், திருமணத்திற்காக, சிவனுடைய திருமணத்துக்காக இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்கே போயிடுவாங்க, இமயமலைக்கு போயிடுவாங்க. அப்போ இமயமலை மேலே போயிடும், இது சவுத்து வந்து கீழே போயிடும், மேலே போயிடும். ஸோ அதனால் அதை சரி பண்ணதுக்காக அகஸ்தியர் அனுப்புறதா நம்ம பார்க்குறோம். பட் அதோட கான்செப்ட் என்னன்னாக்கா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அகஸ்தியர் தான் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஆரியமயமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இது கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால தான் நம்ம வந்து பொதிகை மலை அப்படிங்கிறது அகத்திய மலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா சம்ஹிதா என்ன சொல்கிறோம், ரிக்வேதம் இல்லையா, சம்ஹிதா. ஓகே, சம்ஹிதா இப்போ நம்ம வந்து கடவுள் சொல்ல மனிதன் கேட்டது எல்லாமே சம்ஹிதா. ரிக், யஜுர், சாம, அதர்வனா நாலுமே வந்து சம்ஹிதம். நம்ம கிளாஸ் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸ்ருத்தின்னா என்ன, சுமிருத்தின்னா என்ன, சம்ஹிதானா என்ன, ஆரண்யானா என்ன, பிராமணாசனா என்ன, உபனிஷத்னா என்ன அப்படின்றத பற்றினா உங்களுக்கு கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதே தான். சாமவேதத்தை பற்றி சொல்லுது இசை. யஜுர்வேதம் வந்து தியாகம் இல்லை, யாகம். சாரி, இது வட்டுருங்க, இது வந்து ஓகே யாகம் செய்யும் சூத்திரம். ஓகே, யாகத்தில் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் வந்து ஸோ மேஜிக் ஸ்பெல்ஸ் நாட் கன்சிடர் இஸ் வேதா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து வேதங்களா ஆரியர்கள் கருதுவது கிடையாது. ஏன்னா வந்து ஆரியர்கள் அல்லாதவர்களுடைய கருத்துக்கு நிறைய இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் என்னென்ன அசம்பிளிஸ் இருந்துச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சபா, சமிதி, விதாத்தா, கானா அப்படிங்கிறது இது ரெண்டை பற்றி நமக்கு தெரியும். சபா அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், முதியோர்களுடைய அவை அப்படிங்கிறது சபா. சமிதி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து பொதுமக்களுடைய அவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது நாலுமே வந்து முன்வேத காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. பின்வேத காலத்தில் இதனுடைய முக்கியத்துவம் இழந்துருச்சு. ஏன்னா அரச பதவியானது பரம்பரை பதவியாக மாறும் பொழுது இவங்களோட வார்த்தைகளை கேட்டு மதித்து நடக்கணும் ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா குறிப்பாக அந்த வர்ணம் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு. பிராமின், சத்ரிய, வைசிய, சூத்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேஸ்ட் ஆன் தி ஆக்குபேஷன். நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா, பேஸ்ட் ஆன் தி ஆக்குபேஷன், என்ன தொழில் செய்கிறாங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இது உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் 4 வர்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இதுதான் வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே போல் இந்த வேத காலத்தில் இல்லாதது எது, வேத காலத்தில் என்ன ஒரு பொருள் வந்து இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னாக்கா புகையிலைங்கிறது கிடையாது. சார் இப்போ புகையிலை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த தகவலையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஜஹாங்கீர் காலத்தில் தான் போர்ச்சுகீசியர்கள் இந்த கேள்வி கூட கேட்கலாம். அதாவது வந்து நம்மளுடைய நாடெல்லாம் இப்போ இந்தியா, ஆசிய கண்டம், ஐரோப்பா, இதெல்லாம் வந்து பழைய நாடுகள், வேர்ல்டு கான்டினென்ட்னு நம்ம சொல்கிறோம். வேர்ல்டு பழைய வந்து கண்டங்கள்னு சொல்லுவோம். அப்போ எது நியூ வேர்ல்டுங்கிறது அமெரிக்கா இருக்குல்லையே, அமெரிக்கா பகுதியில இருந்தால் என்ன பண்ணுறாங்க, பொருட்கள் இந்த மாதிரி விவசாய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கண்டுபிடிச்சி அந்த பொருட்களை தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் அங்கேருந்தா சில்லி இப்போ நம்ம வந்து மிளகாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மிளகு கொன்ற காய் அப்படின்னாலும் மிளகாய்ன்னு சொல்கிறோம். சில்லி அங்கே தான் வந்தாலும் சில்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களால அறிமுகப்படுத்து. குறிப்பாக வந்து ஜஹாங்கீர் காலத்தில் புகையிலை அப்படிங்கிறது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜஹாங்கீர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அரசாங்கம் பல்வேறு முயற்சி பண்ணுறாங்களே, அதே போல் இவரோட காலத்தையும் தடை பண்ணியிருக்காங்க. பட் அப்பயும் கேட்கல, இப்பயும் கேட்கல. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னாக்கா பார்லி, நம்ம ஏற்கனவே சொல்லுவேன், பார்லி, கோதுமை, இந்த உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஃபுட் கிரைன்ஸ் வந்து பார்லி, வீட்டு அண்டு ரைஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ குறிப்பாக வந்து யவா அப்படிங்கிறது பார்லி, இதுதான் முதன்மையான உணவாக இருக்கிறது. அடுத்தது வீட்டு, அதுக்கப்புறம் தான் ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது பலி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பலிங்கிறது வந்து டாக்ஸ். ஓகே, ஸோ வாலண்டரி டாக்ஸ். அரசன் வந்து ஜனா அப்படிங்கிறவங்க படையெடுத்து போகும்பொழுது மக்களுக்கு வந்து புதிய மேய்ச்சல் நிலங்களை வந்து பிடிச்சி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல்
எதிரியினுடைய கால்நடைகளை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ தமிழ்ல என்ன சொல்றோம்? ஆநிரை கவர்தல் அப்படிதானே சொல்றோம். ஓகே, ஸோ அந்த ஆநிரை கவர்தல், மாடுகளை பிடிச்சிட்டு வந்துடுறோம், அதை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து வாலண்டரியா முன்னால கொடுத்தாங்க. பட் பொதுவாக நம்ம எக்ஸாம்ல இப்படி கேட்க போறது கிடையாது. பலினா என்ன நமக்கு தெரிஞ்சது டாக்ஸ் கட்டுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாம பாஹா, பாஹானா என்ன? 1/6 ஆஃப் த ப்ரொடியூஸ், உற்பத்தியில் 1/6 நிலத்துல வந்து விவசாயம் செய்யற அப்படின்னாக்கா அதில் வரக்கூடிய உற்பத்தியில் 1/6 வரியாக்க கொடுக்கணுங்கிறது தான் பண்டைய கால இந்தியா முழுவதும் இருந்த ஒரு முறை. உற்பத்தியில் 1/6. ஆனா அவ்வளவுதான் வாங்கினாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டான். அவன் உயிரோடு இருக்கிறதுக்காக சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது மட்டும் விட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, பாஹா அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா 1/6. இதை நம்ம எங்க பார்த்துருக்கோம்? அசோகர் ருமிண்டி, அதாவது லும்பினி, புத்தர் பிறந்த இடத்துக்கு வந்து விசிட், பில்கிரிமேஜ், புனித பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்ன சொல்லியிருக்கோம்? இந்த பலிங்கிறது தேவையில்லை, பாகாங்கிறத 1/6 1/8 கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? புத்த பெருமான் இந்த பூமியில பிறந்திருக்காரு, அதனால உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாரு? அசோகர் அங்க போகும்பொழுது, புனித பயணம் மேற்கொள்ளும் போது போறாரு. ஓகே, ஸோ வந்து அடுத்த பார்ட். ஸோ வித் வேதம் அப்படின்னா என்ன? நாலேஜ், அவ்வளவுதான், அறிவு, அறிவுன்னு போய். ஓகே, ஸோ மீன்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லி போறோம். ஓகே, ஸோ இந்த ருத்ரா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ருத்ரா அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பிரைமரி காட் எல்லாம் கிடையாது. பின் வேத காலத்துல தான் வந்து பார்த்தோன்னாக்கா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரா 3 பேரும் மிக முக்கியமான கடவுள்களாக மாறுகிறாங்க. இந்த ருத்ரா அப்படிங்கிற வார்த்தை ரிக்வேதத்திலேயே இருக்கிறது அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமான வந்து 4 கடவுள்கள் வந்து முன்வேத காலத்துல யார்? இவங்க 4 பேர் தான். இந்திர, வர்ணா, அக்னி, சோமா. ஸோ இந்த 4 பேர் குறிப்பாக இந்த சோமாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ரிக்வேதத்தினுடைய 9வது மண்டலம் கேட்டிருக்கான். எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்கான்? 9வது மண்டலத்துல வந்து சோமாவை எந்த மண்டலத்துல சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9வது ரிக்வேதத்தினுடைய 9வது மண்டலத்துல சோமாவுக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க, அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து யாரெல்லாம் வந்து இந்த பெண் பாற்புலவர்கள், ஸோ விமன் ஸ்காலர்ஸ், அபாலா, கோஷா, விஸ்வாரா மற்றும் லோபமுத்ரா, இவங்க 4 பேரும் முன்வேத காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள், விமன் ஸ்காலர்ஸ். லேட்டர் வேதிக்கல கார்கி அண்ட் மைத்ரேயி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மைத்ரேயி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து பின்வேத காலம். ஓகே, பின்வேத காலம் முக்கியமானது. பின்வேத காலத்தின் எழுத்தறிஞர்கள்ல ஸோ வந்து பார்த்தோம்னாக்கா பெண் அறிஞர்கள். ஸோ இந்த மைத்ரேயி என்ன பண்றாங்க? இப்போ நீங்க திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஏன் கூட எனக்கு எதிராக யாரும் வந்து பாட்டு பாடி என்னை ஜெயிக்க முடியும்னு சவால் விடுவாங்களா? அதே போல எங்க வாழ்க்கையா, உங்களுக்கு தெரியும், எங்க வாழ்க்கை ஸ்மிருதி. ஓகே, லா புக் எப்படி மனு ஸ்மிருதி இருந்துச்சோ அதுக்கு முன்னால வந்து எங்க வாழ்க்கை ஸ்மிருதி. அவருக்கு என்ன பண்றாருனாக்கா அவங்க கூட இவங்க என்ன பண்றாங்க? வாதம் பண்ண போறாங்க. யாரு? மைத்ரேயி போயிட்டு எங்க வாழ்க்கையை தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிச்சா அவங்களுக்கு யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா மைத்ரேயி இல்லை நான் உங்களை வந்து கணவனாக ஏற்றுக்கிறேன், ஏன்னா நீங்கள் இவ்வளோ அறிவாளியாக இருக்கீங்க, அதனால வந்து நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கல, பெருமைப்படுறேன்னு சொல்லி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த கதை அதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் மறந்து போயிடக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸ்மிருதி என்னது? எங்க வாக்கிய ஸ்மிருதி, மனு ஸ்மிருதினா என்னது? லா புக்ஸ், மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சட்டத்திட்டங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதே போல் உபநிஷத்துனா என்ன சொல்லியிருக்கோம் இல்லையா? டு சிட் நியர் எ டிவோட்டர்லி, டு சிட் நியர் எ குரு. உபநிஷத், சிட் நியர் குரு, அது வந்து பார்க்குறோம். ஓகே, டு சிட் நியர் எ குரு அப்படிங்கிறத உபநிஷத், உபநிஷத் அப்படின்னு சொல்லி தான் தனித்தனியாக 3 பிரிக்கிறாங்க அதை. ஓகே, மொத்தம் 108 இருக்குது. குறிப்பாக நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்துருக்கோம் 52 உபநிஷதங்களை வந்து பெர்ஷிய மொழிக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஷாஜஹானுடைய முதல் பையன் தாரா ஷுகோக் வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்கிறான்னு பார்த்துருக்கோம். ஓகே, சத்தியமேவ ஜெயத்தே. ஓகே, அதுக்கு மீனிங் என்ன? எல்லாருமே என்ன சொல்றீங்க? வாய்மையே வெல்லும். கரெக்ட். ஓகே, ஸோ அறிஞர் என்னது அதை வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது. ஓகே, என்ன சொல்றோம்? ட்ரூத் அலோன் ட்ரையாம்ப்னு சொல்றோம் இல்லையா? எந்த உபநிஷத்துல இருக்குது? முண்டக உபநிஷத்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ அது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த சுலுவ சூத்ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சுலுவ சூத்ரா என்ன சொல்றோம்? வேத கால கணக்குகள். இப்போ வேதிக் மேத்ன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இந்த வேத கால கணக்குகள் எல்லாம் இதுல இருக்குது, இந்த சுல்வ சூத்ராவில் இருக்கிறது.
அதே போல இந்த சத்தபாத பிராமணா, அந்த சத்தபாத பிராமணாங்கிறது வேத காலங்கள்ல விவசாயம் செய்யறாங்க இல்லையா, விவசாயம் அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்றது. எப்ப நீங்க விதை விதைக்கணும், ஓகே, ஸோ அதே போல வந்து எப்போ களை எடுப்பது, என்னென்ன நோய்கள்லாம் வரும், அதை எப்படி தடுக்கிறது, அதே போல எப்படி அறுவடை செய்வது, எப்படி அதை தூற்றுவது, எப்படி சேமித்து வைப்பது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றியும் சொல்லிக்கக்கூடியது சத்தபாத பிராமணம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதே போல வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி இல்லையா, ஸோ வந்து வங்காள விரிகுடா, அரேபியன் சி, இந்த 2 கடல்களை பற்றியும் சமுத்திரா அப்படிங்கிறத பற்றி எதில் சொல்லியிருக்காங்க, இந்த சத்தபாத பிராமணத்தில் தான் 2 கடல்களை பற்றி சொல்றாங்க. ரிக்வேத காலத்துல கடலை பற்றி சொல்ல கிடையாது. சமுத்திராங்கிற வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் என்னது, பெரிய நீர்நிலைன்னு பேரு, கடலை பற்றி சொல்ல கிடையாதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க எங்க பார்த்துருக்கோம், இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து பஞ்சாப் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ கடல் போயிருப்பாங்களா, ஆப்கானுக்கு வந்து கடலுக்கு எல்லை இருக்குதா, கிடையாது இல்லையா, ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது மிக முக்கியமானது, இந்த நச்சிகேதாவுக்கும் யமனுக்கும் நடுவில் நடந்த உரையாடல். ஓகே, ஸோ அதாவது வந்து இந்த யமன் வந்து என்ன பண்றாரு, நச்சிகேதாவை பிடிச்சிட்டு போறார். வரும்பொழுது அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய இந்த உரையாடல் எங்க இருக்குன்னாக்கா கதா உபநிஷத். சார் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நாங்கள் எப்படி எழுதுறதுன்னா, இதெல்லாம் அடிக்கடி நிறைய எக்ஸாம்ல கேட்கக்கூடியது, யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கூட கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அதனால அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே போல கருடங்கிறது யாருடைய வாகனம், ஓகே, மயில் அப்படிங்கிறது முருகனுடைய வாகனம் இல்லையா, எலி அப்படிங்கிறது விநாயகருடைய வாகனம். அதே போல கருடன் அப்படிங்கிறது விஷ்ணுனுடைய வாகனமாக இருக்கிறது, அது வந்து உங்களுக்கு தெரியும். அதே போல அஸ்வமேத யக்ஞா அப்படின்னா என்னது, வந்து குதிரையை வந்து யாகத்துல பலி கொடுக்கக்கூடியது. நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு அரசன் முடிவு பண்ணிட்டான்னா அஸ்வமேத யாகம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இதை நீங்க வந்து சமுத்திரகுப்தா பெரியல பார்க்கலாம், புஷ்யமித்திர சுங்கா பெரியல பார்க்கலாம். சரியா, ராமாயணத்துல கூட நீங்க இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ இதுதான் அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த வேத காலங்கள்ல என்னென்ன கேள்விகள் அது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்.